ஹாய் ஹலோ அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி டு ஆல். ஹாவ் அ சேஃப் தீபாவளி வித் யுவர் ஃபேமிலி. ஸோ இந்த ஒரு இன்ட்ரோவோட வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் டு ரேடியன்ஸ் சினிமாஸ் அண்ட் கியூப் மேனேஜ்மெண்ட். ஏன்னா நம்ம நேற்று அப்படி போனது ஒரு கிராண்ட் இனாகுரேஷனுக்கு தான். எஸ், தமிழ்நாடோட 5th எபிக் ஸ்க்ரீன் நம்ம ராஜபாளையம், விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் ராஜபாளையம்ல ரேடியன்ஸ் சினிமாஸ் மூலிமா ரேடியன்ஸ் பேலஸ் அப்படிங்கிற ஒரு புது நேமோட பழைய சாந்தி மல்டிப்ளெக்ஸை ரெனோவேட் பண்ணி ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு கிராண்ட் இனாகுரேஷன் ஃபார் த எபிக் ஸ்க்ரீனுக்கு தான் நம்ம போயிருந்தோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த ஃப்ரண்ட் லாபி ஆஃப் த ரேடியன்ஸ் பேலஸ் புதுசாக ரெனோவேட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கு. ஸோ அந்த பேலஸ் அப்படிங்கிற நேமுக்கு ஏற்ற மாதிரியே அவங்க அந்த பேலஸ் தீம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல் தியேட்டருமே செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக ரம்மியமாகவே இருந்ததுன்னு சொல்லணும். அங்கே இருந்த இன்டீரியர்ஸ் எல்லாமே எனக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு. பிகாஸ் ராஜபாளையம் ஏரியாவில் இப்படி ஒன்று வருமா அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஈவன் ராஜபாளையத்தில் இருக்கிறவங்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரேடியன்ஸ் அண்ட் கியூப் ஹேஸ் மேனேஜ் டு பிரிங் இட் பாசிபிள் ஃபார் ராஜபாளையம் மக்கள் அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். அதுவுமே இந்த தீபாவளி நாள் அதுமா. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த ஃப்ரண்ட்டு எலிவேஷன், அந்த கேஃபிட்டேரியா செக்ஷன். ஸோ ரேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்கனாமிக் ப்ரைஸாக தான் கொடுத்துருக்காங்க அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரியே. ஸோ அதனால் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ்னே சொல்லலாம். நம்ம ஸ்நாக்ஸ் செக்ஷன்ஸ் எல்லாமே இந்த இன்டீரியர் நீங்கள் பார்க்குறீங்க அப்படி ஒரு ரம்மியமாகவும் பிரம்மாண்டமாகவுமே இருந்தது. ஒரு பேலஸுக்கே நம்ம போன ஒரு ஃபீலில். ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த எபிக் ஸ்க்ரீன் பற்றி பார்க்கலாம். எபிக் ஃப்ரம் கியூப் சினிமாஸ். ஸோ இந்த ஒரு எபிக் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா 8வது எபிக் ஸ்க்ரீன் இன் வேரியஸ் சிட்டிஸ் இன் இந்தியா இன்க்ளூடிங் தமிழ்நாடு ராஜபாளையம்னே சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் எபிக் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே இருக்குன்ற டீட்டெயில் சொல்லிடுறேன். சூலூர்பேட் வி எபிக் ஆல்ரெடி ஒன்று இருக்குது. தஞ்சாவூர் வெற்றி ஸ்கொயரில் 2 எபிக் ஸ்க்ரீன் இருக்குது. அந்த நம்ம மதுரையில் இதே குரூப் ரேடியன்ஸ் சினிமாஸோட ஒரு எபிக் ஸ்க்ரீன். அண்ட் தென் கோயம்புத்தூர் பிராட்வே சினிமாஸில் ஒரு எபிக் ஸ்க்ரீன் இருக்குது. கோழிக்கோடு பலாக்சி சினிமாஸ் அண்ட் ஹைதராபாத்தில் இருக்கிற AAAல இருக்கிற எபிக் லக்ஸான் ஸ்க்ரீன் அண்ட் ஏஆர்டியோட எபிக் லக்ஸான் ஸ்க்ரீன். அண்ட் இது இப்போது 8வதான ரேடியன்ஸ் சினிமாஸோட 2nd அண்ட் தமிழ்நாடோட 5th எபிக் ஸ்க்ரீன் ரேடியன்ஸ் எபிக். ராஜபாளையத்தின் புதிய அடையாளமாக உருவாகியிருக்க இந்த எபிக் ஸ்க்ரீனை உங்களுக்கு நான் இப்போது இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த ஒரு கிராண்டியரான பிரம்மாண்டமான ஒரு எபிக் ஸ்க்ரீன். சேம் அஸ் பேலஸ் செட்டப் ஒரு எபிக் ஸ்க்ரீன் ராஜபாளையம் மக்களுக்காக வந்துருச்சு. இப்போது வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் கவரேஜ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ வீடியோ ஃபார் ஆர் எபிக் ராஜபாளையம். இயற்கை எழில் கொஞ்சம் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் பாதுகாப்பில் வசீகரமாய் அமைந்திருக்கும் ஊர்தான் ராஜபாளையம். 15ஆம் நூற்றாண்டில் குடிபெயர்ந்த ராஜுக்களால் ராஜபாளையம் என்ற பெயர் ஏற்பட்டது. லக்ஷ்மணனை காக்க சஞ்சீவி மலையை அனுமன் தூக்கி செல்லும் போது அதன் ஒரு பகுதி இங்கு விழுந்ததாலே இந்த மலைக்கு சஞ்சீவி மலை என்று பெயர். ஐயனார் கோவிலும் ஆண்டாள் கோவிலும் ஆன்மீகத்திற்கு அடையாளமாய் வீற்றிருக்க, நூற்பு ஆலைகள் உலகிற்கு வணிகத்தை பறைசாற்றி நின்றிருக்க, தனக்கென தனி சிறப்புகளோடு திகழ்கிறது இந்த ராஜபாளையம் மண். ராஜபாளையம் மக்களின் பொழுதுபோக்கிற்கு மணிமகுடமாய் திகழ்வதுதான் ரேடியன்ஸ் திரையரங்கம். உலக திரையரங்குகளின் நவீன தொழில்நுட்பத்தை உள்ளூர் மக்களுக்கு வழங்குவதற்காகவே ரேடியன்ஸ் சினிமாவால் புதிதாக உருவாக்கப்பட்டதுதான் ரேடியன்ஸ் பேலஸ். ஆர் எபிக் மற்றும் கிராண்டே என புத்தம் புதிய திரையரங்குகளின் மூலம் உங்களை மகிழ்வுக்கு தயாராயிருக்கிறது ரேடியன்ஸ். இனி ராஜபாளையத்தின் அடையாளங்களில் அசைக்க முடியாத இடத்தை பிடித்திருப்பதில் பெருமிதம் கொள்கிறது ரேடியன்ஸ் சினிமாவின் ரேடியன்ஸ் பேலஸ். இப்போ நீங்கள் பார்த்தது தான் அந்த இன்ட்ரோ வீடியோ. வாங்க இப்போ நம்ம வந்து டீட்டெயில் கவரேஜுக்கு போகலாம். ஸோ இந்த ஒரு இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஒரு பிளாக் தீம் செட்டப்பில் நம்ம ஆல்ரெடி இருக்கிற வெற்றி ஸ்கொயர் நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டில் நிறையா பேர்.
பார்க்காதவங்க கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள். அந்த தீம்லேயே தான் வந்திருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச்சர் சோஃபாவோடையே நீங்கள் நல்லா பிரம்மியமாக படுத்துக்கிட்டே பார்க்குற மாதிரி ஒரு குஷன் சீட்ஸோடய கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் மிச்சம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீட் ஒர்க்ஸ் வந்து ஃப்ரம் பென் ஒர்க்கர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அருமையான சீட் வித் ஃபுல் கம்ஃபர்டபுள். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அந்த ஒரு இன்டீரியர் இது வந்து இதையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேலஸ் தீமை மெயின்டைன் பண்ணுன்றதுக்காண்டியே ரொம்பவும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இன்டீரியரை அவ்வளோ ஸ்க்ரீனையும் நம்ம வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. ஈவன் நீங்கள் அந்த மேட்டில் கூட பார்க்கலாம், வீடியோவில் டீட்டெயிலாக இருந்தீங்கன்னா அந்த கீழே இருக்கிற மேட் ஃபினிஷிங் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு தீம் பேலஸ் தீமை மெயின்டைன் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் தீம் ரொம்பவே பிடிச்சி போச்சு அப்படின்னே சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து இன்டீரியரை சிம்பிள் அண்ட் எலிகண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதே சொல்லலாம். அண்ட் ஸ்டெப் லைட் இது ஏன் நான் முக்கியமாக சொல்கிறேன்னா, இப்போ நான் ரீசன்ட் கவரை பார்த்துட்டு வரும்போது நிறையா தேட்டர்ஸில் நான் கவனிக்கும் போதும் இது ஒரு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு நானே பார்த்தேன். ஏன்னா நான் ஒரு கவரை போயிருந்த ஒரு தேட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது ப்ராப்பராக ஃபிட் பண்ணாமல் ஜஸ்ட் கொஞ்சம் ஸ்லிப்பாகியே விழுக தெரிஞ்சிருந்தேன். அப்படிங்கும்போது இதே மாதிரி இன்னும் நிறையா பேருக்கு நடக்குது அப்படின்றனால இந்த ஒரு ஸ்டெப் லைட் பற்றி நான் சொல்லி ஆகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு திரையரங்குக்குமே. அதை இவங்க அருமையாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சேஃப்டியாகவும் அதே நேரத்தில் வந்து விசிபிலிட்டியும் ரொம்ப நல்லாவே இருக்குது. நம்ம சீட் ப்ராப்பராக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. அண்ட் சீட் நான் சொன்ன மாதிரியே புஷ்பேக் சீட்ஸ் அவ்வளோ குவாலிட்டியான சீட்ஸ் வித் ப்ராப்பர் லெக்ரூம் ஸ்பேஸ். அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில். இப்போது இந்த பிரம்மாண்டமான எபிக் ஸ்க்ரீனோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த எபிக் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா வால் டு வால் அண்ட் ஃப்ளோர் டு சீலிங் என்ன ஒரு மெஷர்மெண்ட்னா, வால் டு வால் 15 feet into 52 feet and into 27.5 feet for floor to ceiling. இதுதான் வந்து இந்த ராஜபாளையம் எபிக் ஸ்க்ரீனோட மெஷர்மெண்ட். அதாவது வால் டு வால் அண்ட் ஃப்ளோர் டு சீலிங்ன்ற இதை பார்த்தீங்கன்னா 52 feet வால் டு வால் அண்ட் ஃப்ளோர் டு சீலிங் வந்து 27.5 feet அப்படிங்கிறது தான் இந்த ராஜபாளையம் எபிக் ஸ்க்ரீனோட கிராண்டியர் அண்ட் லார்ஜர் தென் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்க்ரீனோட ஒரு மெஷர்மெண்ட். அண்ட் இங்கே இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 4K த ஃப்ளாக்ஷிப் பிராண்ட் பார்க்கோவோட 4K RGB லேசர் அண்ட் டால்பி அட்மாஸ் தான் இங்கேயுமே சவுண்ட் சிஸ்டமாக யூஸ் பண்ணியிருக்காங்க வித் இனாபிள் டால்பி ஸ்பீக்கர்ஸே. அதுதான் வந்து ஸ்பெஷல். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பையன்தான் அது, அவரும் வந்து வந்திருந்தாப்புல நேற்று இந்த எபிக் ஸ்க்ரீன் இனாகுரேஷனுக்கு. சின்ஸ் அவருக்கு இந்த தீபாவளி ஹாலிடேஸ் டால்பி அட்மாஸ்க்கு இவங்க யூஸ் பண்ணுற டால்பி ஸ்பீக்கர்ஸ் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 20 சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸும் 14 அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. எ பவர்ஃபுல் டால்பி அட்மாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் வித் பார்க்கோ 4K RGB லேசர். கண்டிப்பாக போய் படம் பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். இந்த இதுலையுமே நீங்கள் பார்க்குறது தான் இந்த ஒரு லைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சங்கம் சினிமா சென்னையில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கடுத்து இப்போது இந்த தேட்டருக்கு இந்த தீம் கரெக்டாகவே இந்த லைட்டிங் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் சீட்டிங்குமே நீங்கள் பார்க்குறீங்க அந்த ஒரு ஸ்டேடியம் டைப் சீட்டிங் அவ்வளோ அழகாக மெயின்டைன் ஆகிருக்குது. நான் சொன்னேன்ல அந்த ஒரு பேலஸ் தீமை மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு அந்த மேட்டில் பார்க்கும்போது தெரியும். அண்ட் நீங்கள் அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இப்போ பார்க்குறீங்க, உங்களுக்கு எங்கேருந்து பார்த்தாலுமே வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் டிஸ்டர்பே ஆகாமல் அவ்வளோ ப்ராப்பராக பார்த்து இந்த இன்டீரியரை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது உண்மையிலே வந்து ஒரு நல்ல விஷயம். எபிக் சினிமாஸ் அண்ட் கியூப் டீம்லேருந்து இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக இன்னும் வரப்போகிற எல்லா சிட்டிஸ்லையுமே இதை நம்ம ரொம்ப எதிர்பார்க்கணும். இதே குவாலிட்டியோடு வரும் அப்படின்னு கண்டிப்பாக வரும், அதில் எந்த சந்தேகமே கிடையாது. அண்ட் தென் இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த டால்பி ஸ்பீக்கர்ஸ் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான டால்பி அட்மாஸ். அதுவும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கேலிப்ரேட் பண்ணி நேற்று அவங்க டெமோ காமிக்கும் போதே அவ்வளோ அருமையாக இருந்தது. அந்த முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்தாச்சுங்க. இங்கே இருக்கிற இந்த ஒரு எபிக் ஸ்க்ரீனுமே இஸ் எக்யூப்டு வித் ஆக்டிவ் 3D விச் இஸ் அ ஸ்பெஷல் திங் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ராஜபாளையம் மக்களே, ஆக்டிவ் 3Dயில் கண்டிப்பாக ஒரு 3D படமாவது நீங்கள் எபிக் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி தஞ்சாவூரில் இருக்கிறவங்களுக்கு 2 ஆக்டிவ் 3D ஸ்க்ரீன்ஸ் அங்கே இருக்குது. ஸோ அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். பார்த்தவங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள், பார்க்காதவங்க வாய்ப்பு இருந்தால் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆக்டிவ் 3Dயோட டீட்டெயில் என்ன அப்படின்னு தெரியணும்னா நம்ம வெற்றி ஸ்கொயரில்
வீடியோவில் நம்ம இந்த ஆக்டிவ் 3D பற்றி சொல்லியிருக்கோம். அந்த இது வேணும்னா டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் ஸ்டில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம், ஆக்டிவ் 3Dயோட கிளாஸ் ஒவ்வொன்றுமே 2000 to 3000 rupees வரைக்குமே காஸ்ட் இருக்கும். ஸோ ப்ராப்பராக கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா அது சார்ஜபிள், ரீசார்ஜபிள், மறுபடியும் யூஸ் பண்ணலாம். ஒரு வேளை டேமேஜ் ஆச்சுன்னா இட்ஸ் எ பிக் லாஸ் ஃபார் த தியேட்டர் மேனேஜ்மெண்ட். அதை புரிஞ்சுக்கிட்டு ராஜபாளையம் மக்களே அதை கொஞ்சம் சேஃபாக யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் தியேட்டர் மேனேஜ்மெண்ட் சார்பாகவும் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஒரு ரம்மியமான எபிக் ஸ்க்ரீன் இன்னையிலிருந்து அவங்களோட ப்ரொஜெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வித் டியூட் அண்ட் காந்தாரா. டியூட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ப்ளே ஆகுது. போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மூவியை. அண்ட் ஆல்சோ ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், இந்த ராஜபாளையம் எபிக் ஸ்க்ரீனுக்கு த ப்ராப்பர் பட்ஜெட் டிக்கெட்டிங் ப்ரைஸ் தான் இருக்குது இவ்வளோ பெரிய எபிக் ஸ்க்ரீனுக்கு. தட் இஸ் 200 rupees, which is almost a good pricing, economic pricing for a high quality epic screen. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த எபிக் ஸ்க்ரீன் ப்ரொஜெக்ஷனோட பிக்சர்ஸோட சாம்பிள்ஸ். நமக்கு பாகுபலி 31st October ரீமாஸ்டர் வெர்ஷனில் ரீச் ஆக போகிற பாகுபலி டீசர் ப்ளே பண்ணாங்க. அதோட ஒரு பிக் இமேஜஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அவ்வளோ பிக்சர் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ நியர்பை மதுரை, விருதுநகர், சிவகாசி, ஸ்ரீலிபுத்தூரில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக நீங்கள் கிளம்பி October 31st ராஜபாளையம் ரேடியன்ஸ் எபிக்கில் இந்த பாகுபலியை ஃபுல் ஃப்ளாட் ரேஷியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூ வில் ஹேவ் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். வாங்க இப்போது இந்த ஸ்க்ரீனோட அட்மாஸ் டெமோ வீடியோ பார்ப்போம். ஸோ இந்த ஆடிட்டோரோட டோட்டல் சீட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 307. அதில் ஃப்ரண்ட் ரோவில் இருக்கிற ஒரு 10 சீட் பார்த்தீங்கன்னா அந்த லான்ச்சர் படுத்துக்கிட்டே நல்லா நீங்கள் ரம்மியமாக பார்க்கக்கூடிய ஒரு சோஃபா சீட்ஸ். இது ஒரு பர்டிகுலர் விஷயம் நம்ம சொல்ல மறந்தாச்சு. ஸோ 200 rupees சார்ஜஸ் அட் ப்ரெசன்ட் ஃபார் தி 2D மூவிஸ் அண்ட் மேபி 230 to 250 வரைக்கும் 3D மூவிஸ்க்கு சார்ஜஸ் இருக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த கியூப் டீம் who has presented this fabulous grandeur epic screen for us. Thanks to the entire team on Radiant Cinemas. இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ பார்த்தீங்கன்னா a detailed cover up only for the epic screen பர்டிகுலராக கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் சொன்னேன். இதே ரேடியன்ட் சினிமாஸ்லேயே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்க்ரீனான கேலக்ஸி ஸ்க்ரீன் பற்றியும் அண்ட் புதுசாக இந்த எபிக் ஸ்க்ரீனோட ஓப்பனான கிராண்டி ஸ்க்ரீன் பற்றின வீடியோவும் இந்த வீக்கெண்டுக்குள்ளேயே கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது சந்துரு சில்வர் ஸ்க்ரீன். நன்றி, வணக்கம்.